வணக்கம். தினமலர்.com இரவு 8 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். காவிரியில் தடுப்பணை கட்டுவதை எதிர்த்து டெல்டா மாவட்டங்களில் முழு கடையடைப்பு. கொட்டும் மழையில் விவசாயிகள் போராட்டம். மழை நீடிக்கும் என்று வானிலை மையம் அறிவிப்பு. தென் மாவட்டங்களில் ஆறுகள், அருவிகளில் வெள்ளப்பெருக்கு. வேகமாக நிரம்புகின்றன அணைகள். காஷ்மீரில் பாதுகாப்பான எதிர்காலத்தை உருவாக்க ஏற்ற தருணம். தேர்தல் பிரச்சாரத்தை துவக்கிய பிரதமர் மோடி மாற்றத்தை ஏற்படுத்த உறுதி. விரிவான செய்திகள். காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு அணை கட்டுவதை கண்டித்து டெல்டா மாவட்ட விவசாயிகள் கொட்டும் மழையில் நின்று போராட்டம் நடத்தினர். கர்நாடக அரசு காவிரியின் குறுக்கே அணை கட்டும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காவிரி டெல்டா பகுதிகளான தஞ்சை, நாகை, திருவாரூர் மாவட்ட விவசாய சங்கத்தினர் நவம்பர் 22ஆம் தேதியான சனிக்கிழமையன்று முழு அடைப்பு போராட்டம் நடத்தினர். தஞ்சையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தலைமையில் நடந்த ரயில் மறியல் போராட்டத்தில் விவசாயிகள் கொட்டும் மழையில் திரளாக பங்கேற்றனர். போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரும் கைது செய்யப்பட்டனர். காவிரியின் குறுக்கே அணை கட்டுவதால் தமிழகத்தின் 12 மாவட்டங்கள் பாதிக்கப்படும் என்று வைகோ கூறினார். உங்கள் தஞ்சை மாவட்டம் மட்டுமல்ல, திருவாரூர் மாவட்டம் மட்டுமல்ல, நாகை மாவட்டம் மட்டுமல்ல, இதை நம்பி இருக்கிற 12 மாவட்டங்கள் பஞ்ச பிரதேசமாகும். 5 கோடி மக்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாமல் போகும். தலைநகர் சென்னையிலும் குடிக்க தண்ணீர் இல்லாமல் போகும். திருவாரூர் மாவட்டத்தில் நடந்த போராட்டத்தில் வணிகர்கள், அரசியல் கட்சியினர் மற்றும் தனியார் மருத்துவமனை நிர்வாகத்தினர் ஆதரவு அளித்தனர். நாகை, திருவாரூர், தஞ்சை என காவிரி டெல்டா மாவட்டங்களில் நடந்த போராட்டத்தால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. தென்கடலோர மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை மண்டல வானிலை மைய இயக்குநர் ரமணன் தெரிவித்துள்ளார். சென்னை மண்டல வானிலை மைய இயக்குநர் ரமணன் சனிக்கிழமையன்று செய்தியாளர்களை சந்தித்தார். இலங்கை அருகே நிலவி வந்த மேலடுக்கு சுழற்சி மேற்கு நோக்கி நகர்ந்து குமரிக்கடல் அருகே மையம் கொண்டுள்ளதால் கடந்த 24 மணி நேரத்தில் தென்கடலோர மாவட்டங்களில் மழை பெய்ததாக தெரிவித்தார். அடுத்த 24 மணி நேரத்தில் தென் கடலோர மாவட்டங்களில் மழை தொடரும் என்றும் சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் ரமணன் கூறினார். அருகே இருந்த தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த அந்த மேலடுக்கு சுழற்சியானது மேற்கு நோக்கி நகர்ந்து இன்று காலை 8:30 மணி அளவிலே குமரி கடல் பகுதியில் மேலடுக்கு சுழற்சியாக நீடிக்கின்றது. இந்த மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக கடந்த 24 மணி நேரத்திலே தென் கடலோர மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்துள்ளது. எஞ்சிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள் மட்டுமே மழை பெய்துள்ளது. கிடைத்த தரவின் அடிப்படையில் மிக அதிகமான மழை 11 சென்டிமீட்டர் நாங்குநேரியில் பதிவாகியுள்ளது. அடுத்தபடியாக 9 சென்டிமீட்டர் ராமநாதபுரத்தில் பதிவாகியுள்ளது. வாரம் 24 மணி நேரத்தை பொறுத்தவரை இந்த மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தென் கடலோர மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் மழை எதிர்பார்க்கலாம். எஞ்சிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை இருக்கக்கூடும். தென் கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் கனமழையும் இருக்கக்கூடும். டிசம்பர் 31ஆம் தேதி வரையிலான வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் 44 சென்டிமீட்டர் மழை இருக்கும் என்றும் தற்போது வரை 34 சென்டிமீட்டர் வரை மழை கிடைத்துள்ளதாகவும் ரமணன் தெரிவித்தார். நெல்லையில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஆற்றில் மூழ்கி ஒருவர் பலியானார். திருநெல்வேலியில் பெய்து வரும் தொடர் மழையால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தாமிரபரணியின் இரு கரைகளையும் தொட்டபடி வெள்ளம் செல்கிறது. குறுக்குத்துறை சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் மண்டபத்தின் மேல் பகுதியை தொட்டபடி தண்ணீர் செல்கிறது. இதனால் கோவிலில் இருந்து சுவாமி சிலைகள் உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் வேறு பகுதிக்கு மாற்றப்பட்டுள்ளன. தாமிரபரணியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போது வண்ணார்பேட்டையில் குளித்துக் கொண்டிருந்த செல்லப்பா என்பவர் அடித்துச் செல்லப்பட்டார். அவரது உடலை மீட்கும் பணியில் நெல்லை தீயணைப்பு படையினர் ஈடுபட்டனர். நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் கடந்த சில தினங்களாக பலத்த மழை பெய்து வருகிறது. இதனால் பாபநாசம், மணிமுத்தாறு, சேர்வலாறு உள்ளிட்ட அணைகளின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்து வருகிறது. மணிமுத்தாறு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பயணிகள் அனுமதிக்கப்படவில்லை. மணிமுத்தாறு அணை நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் பிரதான கால்வாய் பகுதி விவசாயிகள் தண்ணீர் திறக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பில் உள்ளனர்.
ராமநாதபுரத்திலும் கடந்த சில நாட்களாக தொடர் மழை பெய்து வருகிறது. பட்டணம் காத்தான் ஊராட்சியில் குடியிருப்புகளில் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் அவதிப்பட்டனர். மழைநீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அதிகாரிகளின் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து சாலை மறியல் முடிவுக்கு வந்தது. காஷ்மீரில் மாற்றம் ஏற்படுத்தவும் இளைஞர்களுக்கு பாதுகாப்பான எதிர்காலத்தை உருவாக்குவதற்கும் இதுவே உகந்த தருணம் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் நவம்பர் 25ஆம் தேதி முதல் டிசம்பர் 20ஆம் தேதி வரை சட்டசபை பொதுத் தேர்தல் நடக்கிறது. காஷ்மீர் மாநிலம் கிஷ்த்வாரில் சனிக்கிழமையன்று நடந்த பிரம்மாண்ட தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டார். அப்போது பேசிய மோடி, காஷ்மீரிடம் தனக்கு தனிப்பட்ட பாசம் உள்ளதாகவும் இம்மாநிலத்தில் மாற்றம் ஏற்படுத்தவும் இளைஞர்களுக்கு பாதுகாப்பான எதிர்காலத்தை ஏற்படுத்தவும் இதுவே உகந்த தருணம் என்று கூறினார். 2 குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டுமே ஆட்சி நடத்தி வருவதை சுட்டிக்காட்டிய மோடி, இம்மாநிலத்தில் சிறந்த தலைவர்களை உருவாக்க வேறு குடும்பங்கள் இல்லையா என்று கேள்வி எழுப்பினார். காஷ்மீரில் பெரும் ஊழல்கள் நிறைந்திருப்பதாகவும் ஊழலற்ற அரசு அமைய வேண்டும் என்பதே தனது நோக்கம் என்றும் கூறிய மோடி, இங்கு குடிநீர் பிரச்சினைக்கு யார் காரணம் என்று கேள்வி எழுப்பினார். குஜராத் மாநிலத்தில் முஸ்லிம்கள் பெரும்பான்மையினராக உள்ள கட்ச் மாவட்டம் இப்போது கண்டுள்ள முன்னேற்றத்துக்கு முதல்வராக தனது பணியை சுட்டிக்காட்டிய மோடி, ஒரு காலத்தில் இங்கு பணியமர்த்தப்பட்டால் அது தண்டனையாக கருதப்பட்ட காலம் மாறி அங்கு விரும்பி பணிமாற்றம் கேட்கும் காலம் வந்துள்ளதை சுட்டிக்காட்டினார். கட்ச் மாறியுள்ள போது காஷ்மீரில் ஏன் மாற்றம் ஏற்படுத்த முடியாது என்று கேள்வி எழுப்பிய மோடி, அதற்கான வாய்ப்பை தேர்தலில் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். காஷ்மீரில் சினிமா படப்பிடிப்புகள் நடத்தும் நிலை மீண்டும் திரும்பச் செய்வதும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கி தருவதும் தனது முக்கிய நோக்கங்கள் என்றும் மோடி கூறினார். இந்திய குடியரசு தின விழாவில் அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது அவருக்கு அந்நாட்டு அதிபர் ஒபாமா தனிப்பட்ட முறையில் விருந்து அளித்து கௌரவித்தார். அப்போது இந்திய குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்குமாறு மோடி அழைப்பு விடுத்தார். இந்த அழைப்பை ஒபாமா ஏற்றுக்கொண்டதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதேபோல பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப்பும் ஒபாமாவை தங்கள் நாட்டுக்கு வருகை தருமாறு அழைத்திருந்தார். பாகிஸ்தானை தவிர்த்துவிட்டு இந்திய பயணத்துக்கு முடிவு செய்த ஒபாமா இது தொடர்பாக நவாஸ் ஷெரீப்புடன் தொலைபேசியில் பேசினார். அப்போது பாகிஸ்தானில் நிலைமை சீரானதும் தான் வருவதாக ஒபாமா கூறியுள்ளார். ஒபாமாவின் இந்திய பயணத்தின் போது அந்நாட்டுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைக்கு பாகிஸ்தான் தயாராக இருப்பது குறித்து தெரிவிக்கும்படி கேட்டுக்கொண்ட ஷெரீப், இரு நாட்டுக்கு இடையில் இணக்கமான சூழ்நிலையை ஏற்படுத்துவது இந்தியாவிடம்தான் உள்ளது என்றும் கூறியதாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே இந்திய குடியரசு தின விழாவில் பங்கேற்கும் முதல் அதிபர் ஒபாமா என்று தெரிவித்துள்ள அமெரிக்க தேசிய பாதுகாப்பு துணை ஆலோசகர் பென் ராட்ஸ், இரு நாடுகளின் முக்கியத்துவம் வாய்ந்த உறவை மேலும் விரிவாக்க ஒபாமாவின் சுற்றுப்பயணம் மேலும் உதவும் என்று தெரிவித்துள்ளார். பார்லிமென்ட் குளிர்கால கூட்டத்தொடரை அமைதியாக நடத்தும் முயற்சியாக சபாநாயகர் சுமித்ரா மகாஜன் அனைத்துக் கட்சித் தலைவர்களுடன் ஆலோசித்தார். பார்லிமென்டின் குளிர்கால கூட்டத்தொடர் திங்கட்கிழமையன்று துவங்குகிறது. இதில் முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சிக்கு எதிர்க்கட்சி அந்தஸ்து அளிக்கப்படாத நிலையில் அக்கட்சியினர் அதிருப்தி அடைந்துள்ளனர். இம்மாத இறுதியில் துவங்கி டிசம்பரில் ஜார்க்கண்ட் மற்றும் காஷ்மீர் மாநில சட்டசபை பொதுத் தேர்தல் நடக்கவுள்ளது. இதனால் பார்லிமென்டில் அனல் வீசக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் குளிர்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து சனிக்கிழமை மாலையில் அனைத்துக் கட்சித் தலைவர்கள் கூட்டம் லோக்சபா சபாநாயகர் சுமித்ரா மகாஜன் தலைமையில் நடந்தது. பார்லிமென்ட்டை சுமூகமாக நடத்த போதுமான முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் முக்தார் அப்பாஸ் நக்வி கூறினார். रचनात्मक हो, ये हमारी पूरी कोशिश है और ईमानदारी के साथ इस दिशा में हम काम कर रहे हैं। हम संपर्क, संवाद और समन्वय के माध्यम से संसद का सत्र सफलता के साथ जो जन सरोकार से जुड़े हुए सवाल हैं, जो देश के से जुड़े हुए सवाल हैं, उस पर सत्ता पक्ष और विपक्ष एकजुट होकर के एक मत के साथ उस दिशा में आगे बढ़े, हमारी ये कोशिश है। कल जो है वो ऑल पार्टी मीटिंग है, उसमें हम सारे मुद्दों पर चर्चा करेंगे. ராஜ்யசபாவில் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு போதுமான பெரும்பான்மை இல்லாததால் எதிர்க்கட்சிகளின் ஒத்துழைப்பை பெறுவதற்கு தீவிர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தருமபுரி அரசு மருத்துவமனையிலிருந்து மேல் சிகிச்சைக்காக வேலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட குழந்தை ஒன்று கவலைக்கிடமான நிலையில் உள்ளது. தருமபுரி அரசு மருத்துவமனையில் அடுத்தடுத்து பச்சிளங்குழந்தைகள் இறந்த நிலையில் அங்கிருந்து 2 குழந்தைகள் மேல் சிகிச்சைக்காக வேலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டன. 2 குழந்தைகளுக்கும் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் சண்முக சுந்தரத்தின் குழந்தை தொடர்ந்து கவலைக்கிடமாக உள்ளது. இதனால் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் கவலையடைந்துள்ளனர்.
தருமபுரிக்கு ஜிஹெச் போனோம். அங்கே வந்து ரொம்ப சீரியஸாக இருக்குன்னு சொல்லிட்டு அட்மிட் பண்ணி நெஞ்செல்லாம் சளி இருக்குது, மஞ்சள் காமால் இருக்குது, இதயத்தில் வந்து ஓட்டை இருக்குது, இங்கே வந்து மிஷின் வந்து இல்லை, இருதய டாக்டர் வந்து இதுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து வேலூர் வந்து நாங்கள் ஷிஃப்ட் பண்ணுறாங்க, அங்கே வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ் கூடி டாக்டர் வச்சு இதுமாரி ரொம்ப இது சீரியஸாக தான் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் மருந்து கொடுத்து குணப்படுத்த முடியும், அதிகமாக வந்து இது பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. இந்நிலையில் சென்னை மருத்துவக் கல்லூரி இயக்குநரகத்தை முற்றுகையிட்ட SDPI கட்சியினர் இது தொடர்பாக வெள்ளை அறிக்கை வெளியிட வலியுறுத்தினர். அடுத்த சட்டசபை கூட்டத்தை கூட்டுவதற்கு கால அவகாசம் உள்ளது என்றும் எப்போது நடத்த வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும் என்றும் முதல்வர் பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். தமிழக முதல்வர் பன்னீர்செல்வம் சனிக்கிழமை அன்று ஒரு அறிக்கை வெளியிட்டார். சட்டசபையை கூட்டாதது வருத்தமளிப்பதாக திமுக தலைவர் கருணாநிதி கூறியதை சுட்டிக்காட்டியுள்ள பன்னீர்செல்வம், சட்டசபைக்கே வராதவர் அது பற்றி பேசலாமா, அருகதை உள்ளவரே அதை பற்றி பேசலாம் என்று கூறியுள்ளார். தன்னை சுற்றி துதிப்பாடிகள் இருந்தால் மட்டுமே சட்டசபைக்கு வரும் கருணாநிதி திருவாரூர் MLA-வாக வர எண்ணியதே இல்லை என்றும், பதவி போய்விடக் கூடாது என்பதற்காக கையெழுத்து போட மட்டும் வருகிறார் என்றும் பன்னீர்செல்வம் சுட்டிக்காட்டியுள்ளார். சென்னை விமான நிலையத்திற்கு பெயர் சூட்டும் விவகாரத்தில் கருணாநிதி ஸ்டாலின் இடையே பனிப்போர் இருந்ததாக கூறியுள்ள முதல்வர் பன்னீர்செல்வம், தற்போது சட்டசபையில் ஸ்டாலின் ஏதேனும் பேசினால் அவரை இடித்துரைக்கலாம் என்பதற்காக கருணாநிதி சட்டசபை குறித்து பேசுகிறார் போலும் என்றும் கூறியுள்ளார். 6 மாத கால அவகாசம் இருக்கிறது என்று ஏற்கனவே தான் சுட்டிக்காட்டியதை மீண்டும் நினைவு கூர்ந்துள்ள முதல்வர் பன்னீர்செல்வம், சட்டசபையை எப்போது கூட்ட வேண்டும் என்பது தங்களுக்கு தெரியும் என்றும் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தனது புதிய கட்சியின் பெயரை தேர்தல் கமிஷனில் பதிவு செய்ய ஞானதேசிகன் தலைமையிலான குழுவினர் டெல்லியில் முயற்சித்து வருவதாக வாசன் தெரிவித்துள்ளார். முன்னாள் மத்திய அமைச்சர் வாசன் சனிக்கிழமை அன்று தனது சென்னை ஆழ்வார்பேட்டை அலுவலகத்தில் தனது இயக்கத்திற்கான வலைதள வசதியை துவக்கி வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த வாசன், தமிழகத்தில் காமராஜரை முன்மொழியாமல் யாரும் ஆட்சிக்கு வர முடியாது என்றார். பாரதிய ஜனதாவுடன் கூட்டணியா என்று நிருபர்கள் கேட்டபோது, அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்றும் 5 மீனவர்கள் மீட்கப்பட்டதில் அனைவருக்கும் பங்குண்டு என்றும் வாசன் கூறினார். மீனவர் பிரச்சனையிலே யாரும் தனியாக அவர்கள் வீடு திரும்பியதற்கு வெற்றியை தேடிக்கொள்ள முடியாது. அனைத்து கட்சிகளுடைய தொடர் போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், பத்திரிகையாளர் சந்திப்பு, மத்திய அரசை சந்தித்து வலியுறுத்தியது, இதனுடைய வலுவே மீனவருடைய விடுதலைக்கு அடித்தளம் என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். பாஜகவோடு இணைவதற்காகவும் கூட்டணி வைப்பதற்காக தான் இந்த புதிய இயக்கத்தை கண்டிருப்பதாக அரண்டவர்கள் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்று கூறுவோம். முன்னாள் காங்கிரஸ் தலைவர் ஞானதேசிகன் தலைமையிலான குழு டெல்லி சென்று கட்சியின் பெயரை பதிவு செய்யும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாகவும் வாசன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உரத்தட்டுப்பாட்டை நீக்க கடிதம் எழுதினால் மட்டும் போதாது, உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதல்வர் பன்னீர்செல்வத்தை இளங்கோவன் வலியுறுத்தியுள்ளார். சேலம் மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் கூட்டம் மாவட்ட தலைவர் ஜெயபிரகாஷ் தலைமையில் சனிக்கிழமை அன்று நடந்தது. இக்கூட்டத்தில் பங்கேற்ற கட்சித் தலைவர் இளங்கோவன் செய்தியாளர்களை சந்தித்தார். தமிழகத்தில் நிலவும் உரத்தட்டுப்பாட்டை நீக்க கடிதம் எழுதி கொண்டிருந்தால் போதாது, நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இளங்கோவன் கூறினார். பச்சிளம் குழந்தைகள் மரணத்தில் தவறு செய்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இளங்கோவன் வலியுறுத்தினார். யூரியா இவங்க கடிதம் எழுதியிருக்கேன்னு சொல்றாங்க, அது போதாது. மத்திய அரசாங்கத்திடம் அது சம்பந்தப்பட்ட அமைச்சரை நேரில் சந்தித்து அவர்கள் அதிக அளவிலே மத்திய அரசாங்கம் இருப்பிலே இருக்கின்ற உரத்தை பெற வேண்டும். வருஷத்தில் இத்தனை குழந்தைகள் சாகுது பிகாஸ் ஆஃப் மால் நியூட்ரிஷன், அதனால்தான் இந்த இறப்பெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதோடு இட்ஸ் நாட் கன்வின்சிங்கா இல்ல. அரசாங்கம் இதை பற்றி விசாரித்து உரியவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதோடு குழந்தைகளை இழந்து அவதியுறும் கவலையில் மூழ்கி இருக்கின்ற பெற்றோர்களுக்கு ஏதாவது நஷ்ட ஈடு தர வேண்டும். 5 மீனவர்களை விடுவித்து விட்டதால் ராஜபக்சே நல்லவர் என்று கூறிவிட முடியாது. அங்கு நடக்கவுள்ள தேர்தலில் அவர் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று இளங்கோவன் தெரிவித்தார். தங்கம் விலையில் சனிக்கிழமையன்று ஒரு சவரனுக்கு 64 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 20,032 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,504 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 50 காசுகள் அதிகரித்து 39 ரூபாய் 30 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 36,755 ரூபாயாக இருந்தது.
இந்திய கொரிய நாட்டு நல்லுறவை வளர்க்கும் வகையில் அந்நாட்டின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சியை மதுரை மக்கள் ரசித்து மகிழ்ந்தனர். மதுரையில் இந்திய கொரிய நாட்டு நல்லுறவை வளர்க்கும் வகையில் அந்நாட்டின் பாரம்பரிய இசைக்கருவிகளை வைத்த இசை நிகழ்ச்சி காந்தி மியூசியத்தில் நடந்தது. இந்நிகழ்ச்சிக்கு சென்னை தூதரக அதிகாரி இன்கோ கிம் தலைமை வகித்தார். கொரிய நாட்டின் நோரியமெச்சி பிரீமியர் சவுத் இந்தியா கலைக்குழுவினர் 8 பேர் அந்நாட்டின் இசைக்கருவிகளை வைத்து இசைத்து பாடல்களை பாடினர். நம் நாட்டின் இசைக்கருவிகளான மிருதங்கம், தபேலா, ட்ரம்ஸ் போன்று இவை ஒத்திருந்தன. மொழிதான் வேறுபட்டிருந்ததே தவிர இசை நயம் ஒன்று என்பதை உணர முடிந்தது என்று பார்வையாளர்கள் தெரிவித்தனர். கொரியன் ட்ரெடிஷ்னல் பர்கஷன் மியூசிக் ப்ரோக்ராம் வந்து ரொம்பவே வித்தியாசமான ப்ரோக்ராம் மதுரையில். இப்போதான் இந்த ப்ரோக்ராம் பார்க்குறப்போ தான் தெரியுது நம்ம இந்தியன் மியூசிக்கும் கொரியன் மியூசிக்கும் மோரலஸ் சேம். ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை, லாங்குவேஜஸ் தான் மாறி இருக்கு. பட் ரெண்டுமே வந்து எங்களுக்கு அந்த சிமிலாரிட்டியை பார்க்க முடியுது. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கலாம், எல்லாரும் இன்வால்வ் ஆகி இட் வாஸ் குட். மதுரையில் முதன்முறையாக நடந்த இந்நிகழ்ச்சியை சிறுவர் பெரியோர் என குடும்பத்துடன் வந்திருந்து பார்த்து மகிழ்ந்தனர். இந்நிகழ்ச்சியின் முடிவில் கொரிய நாட்டு பாரம்பரிய உணவான வெபின்பாத் உணவை இசை நிகழ்ச்சியை கண்டு களித்த அனைவரும் ரசித்து உண்டு மகிழ்ச்சியடைந்தனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு. வணக்கம்.